இது மகிமை நேரம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 2 நாட்களிலும் இன்னும் அதிகமாக ஆவியானவரினாலே நாம் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் இந்த பாடுகளை முன்னறிவித்து திட்டமிட்டு இந்த சிலுவை மரணத்தை ஏற்படுத்தினார் என்றும் இயேசு கிறிஸ்துவை அதை ஏற்றுக்கொண்டார் என்றும் நாம் தியானித்தோம். சிலுவையின் பாதையிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அவமானங்களை சகித்தார் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் சிலுவையிலே எவைகளை நமக்காக சுமந்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார், சிலுவையை சுமந்தார், சிலுவையிலே எவைகளை நமக்காக சுமந்தார் என்று நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய சாபங்களை சுமந்தார். சாபம் என்றால் என்ன? சாபம் எப்படி மனிதனை ஆண்டு கொள்ளுகிறது, சாபம் எப்படி வந்தது என்பதை நாம் வேதத்திலே தியானிக்கும் பொழுது, ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன பொழுதே தேவன் மனுஷர்களை சபித்தார். பூமி உனக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமை நோக்கி தேவன் சபித்தார். அந்த சாபம் பரம்பரையாக மனுஷர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணங்களையும் உடன்படிக்கைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் மோசேயின் மூலமாக பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று அந்த நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் மறுபடியுமாக சாபத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆதாம் ஏவாளிலே தொடக்கப்பட்ட சாபம், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவனாலே பெற்ற சாபம். 2வதாக நியாயப்பிரமாணத்தின் பாவத்தை மீறுகிறதினால் சாபம் மனிதர்களுக்கு உண்டாகிறது. இன்னும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருடைய வீட்டிலே அநேக சாபங்கள் உண்டு. அப்படியானால் நாம் துன்மார்க்கமாய் நடக்கும் பொழுது சாபம் நம் வீட்டிலே வரும். தேவன் விரும்புகிறபடி நடவாமல் அநியாயமாக நடக்கிறது, அநியாயமாக இச்சையினாலே அடுத்தவர்களுடைய சொத்தை, அடுத்தவருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது, ஏழைகளையும் விதவைகளையும் துக்கப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது, எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது பாவம் நம்முடைய வீட்டிலே, பாவமும் சாபமும் நம்ம வீட்டிலே குடிகொள்ளும். துன்மார்க்கருடைய வீட்டிலே அநேக சாபங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சாபத்தை கொண்டு வருகிறவன் யார் என்றால் பிசாசானவன். ஆதியிலே தேவன் ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்த பொழுது ஆதாமோடு கூட அன்றாடம் உறவாடி கொண்டு மகிழ்ச்சியாக ஒரு தகப்பனை போல காணப்பட்டார். அது இந்த பிசாசானவனுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுடைய உறவை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏவாளை வஞ்சித்து அந்த பாவத்தையும் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து தேவனுடைய சாபத்தையும் பெற வைத்தது அந்த சாத்தான். அதே போல இப்பொழுதும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலேயே நம்மை பாவத்திற்குள்ளாக தள்ளி சாபத்தை பெற பிசாசானவன் வழிவகை செய்கிறான். பிசாசானவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆம், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் உட்பிரவேசிக்கிறது. இந்த சாபத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் நாம் எந்த பரிகாரத்திற்கும் செல்ல முடியாது. ஒரே ஒரு இரத்தம் இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நமக்காக சாபமாகி அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக
மரத்திலே, சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் பிதாவாகிய தேவன் அவர் மேல் சுமத்தினார். அவர் தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தார். இரண்டாவதாக நம்முடைய அவமானங்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். இந்த சிலுவை பாடுகளின் பொழுது அவர் எவ்வளவாய் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று அவருடைய பாடுகளுடைய அதிகாரங்களை நம் 4 சுவிசேஷங்களிலும் வாசிக்கும் பொழுது அவர் எந்த இடத்திலெல்லாம் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அவமானங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவமானங்களை எல்லாம் அவருடைய சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய வெட்கத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். தேவ மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக, மனித சாயலாக, பாவ மனிதனாக உருவெடுத்ததே அவருக்கு ஒரு அவமானம். அவமான சின்னமான சிலுவையை அவருடைய மரணத்திற்கு தெரிந்தெடுத்தது அவருக்கு ஒரு அவமானம். அவமான சின்னமாகிய சிலுவையிலே அலங்கோலமாக அவர் தொங்கினார். எவ்வளவு அவமானங்களை அவர் சகித்தார். அந்த சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர்கள் மூலம், கள்ளர்கள் மூலம், அந்த வழிப்போக்கர்களின் மூலம் அநேக அவமான வார்த்தைகளால், நிந்தையான வார்த்தைகளால் அவர் குத்தப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். வழிப்போக்கர்கள் கூட தங்கள் தலைகளை துலுக்கி, இவர் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்றவரை தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று பலவாறாக அவரை குறித்து நிந்தித்தார்கள். அவர் தேசாதிபதியாகிய ஏரோது, பிலாத்து ஒவ்வொருவரிடத்திலும் போகும் பொழுது அவருடைய கோலம் ஒரு அடிமையின் கோலத்தை போல காணப்பட்டது. அவர்கள் அவமதித்தார்கள். நீ யூதர்களுக்கு ராஜாவா, நீ கிறிஸ்துவா என்று சொல்லி அவரை அவமதித்தார்கள். நீ ராஜாவா, நீர் இப்படி அடிமையை போல காணப்படுகிறாயே, கைகள் கட்டப்பட்டவராய் அடிமையை போல காணப்படுகிறாயே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றெல்லாம் பலவித வார்த்தைகளினாலே அவரை அவமானப்படுத்தி அவரை துக்கப்படுத்தினார். அவருடைய அவமானங்களை சிலுவையிலே அவர் சுமந்தார். சாபங்களை சுமந்தார், அவமானங்களை, நிந்தைகளையும் சுமந்தார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பாடுகளை சுமந்தார். எப்படிப்பட்ட பாடுகளை அவர் சுமந்தார் என்றால், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளை, அவர் துக்கங்களை நம்முடைய ஞானத்தினால் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட பாடுகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது, அது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லாமல் இயேசுவின் பாடுகளின் சங்கீதம் என்றே நாம் சொல்லலாம். அவர் பாடுகளை அநேக வருடங்களுக்கு முன்பாகவே அந்த தாவீது சொல்லியிருக்கிறார். என்னுடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் கூப்பிடும் பொழுது எனக்கு கேளாமலும் உத்தரவு கொடாமலும் இருக்கிறீர், என்னை விட்டு ஏன் தூரமானீர் என்று கதறுவதாக அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை தாவீது சொல்லியிருக்கிறார். இப்போ ஏன் என்னை கைவிடுதலின் பாடு, சரீரத்தின் பாடு, பிதாவின் முகத்தை மறைக்கிறதான பாடு, அவ்வளவு பாடுகளையும் துக்கங்களையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். நியாயப்பிரமாணத்தின் பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். நம்முடைய நிந்தை அவமானங்களை எல்லாம் அவர் சுமந்தார். பாடுகளையும் வேதனைகளையும் சுமந்தார். நாம் நோயினால் வேதனைப்படக்கூடாது, கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படக்கூடாது என்று எல்லாருடைய பாடுகள், எல்லாருடைய சாபங்கள், எல்லாருடைய வேதனைகள், எல்லாருடைய பாவங்களையும் அவர் தாமே சுமந்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்களில் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது 2 ஆடுகளை கொண்டு வந்து ஒரு ஆட்டின் மேலே தன்னுடைய கைகளை வைத்து மனுஷர்களுடைய பாவங்களுக்காக அதை பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்வார்களாம். இன்னொரு ஆடு போக்காடு என்று சொல்வார்கள். எல்லா இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பாவங்களையும்
அந்த ஆட்டின் மேலே சுமத்தி அந்த ஆட்டை வனாந்தரத்திலேயே விட்டு விடுவார்களாம். அதற்கு போக்காடு என்று பெயர். அதே போல பிதாவானவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமர பண்ணினார். விதமாக நம்முடைய பாடுகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையுமே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை தியானிக்கிற நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து உணர்வடைய நாம் அவரிடத்திலே ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய சிலுவையிலே இவற்றையெல்லாம் சுமந்தீர் என்று நாங்கள் இந்த நாட்களிலே தியானித்தோம். எங்களுடைய பாவங்களை சுமந்தீர், எங்களுடைய சாபங்களை சுமந்தீர், எங்களுடைய பாடுகளை சுமந்தீர், எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர். ஆண்டவரே, நாங்கள் சுமக்க தேவையில்லை என்பதற்காக நீர் சுமந்தீரே அப்பா. உம்மை நோக்கி பார்த்து அந்த பாவங்கள் சாபங்கள் நோய்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைய தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை